வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு ஸ்காலர்ஷிப் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் போர்ட்டல் ஆர் வெப்சைட் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த வெப் போர்ட்டல் பார்த்திங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்எஸ்பி போட்டிங்கனாலே உங்களுக்கு நிறைய வரும். என்எஸ்பி போர்ட்டல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுங்க. உள்ளே போய்ட்டு பிறகு இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தமாக மற்றும் இன்றைய சிந்தனை இது போன்ற தகவல்கள் நம்ம டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பெஷலாக பிஜிடிஆர்பி மற்றும் பாலிடெக்னிக் சம்மந்தமான வீடியோ கூட நம்ம அப்லோட் பண்ணி அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அது சம்மந்தமாகவும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், பாருங்கள் நண்பர்களே. இன்றைக்கி இந்த என்எஸ்பி பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ நான் முக்கியமாக போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய என்எஸ்பி போர்ட்டல் பார்த்திங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ் அது மாதிரி தான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. அது சில பேருக்கு புரியல. இந்த என்எஸ்பி போர்ட்டல் பார்த்திங்கன்னா முக்கியமாக மாணவர்கள், அதாவது அனைத்து விதமான மாணவர்கள் கூட நம்ம சொல்லலாம். அதாவது ஸ்கூல்லேருந்து காலேஜ் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இந்த என்எஸ்பி போர்ட்டல் மூலமாக மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கம் உதவித்தொகை கொடுக்குறாங்க. அது பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம் இருக்குது. அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு என்எஸ்பி போர்ட்டல்னு ஓப்பன் பண்ணிங்கனாலே வெப் போர்ட்டல் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 2 லாங்குவேஜ் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், இங்கிலீஷ், ஹிந்தி. ஆனால் தமிழில் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். அபவுட் அஸ், தென் அப்ளிகன்ட் கார்னர், தென் இன்ஸ்டியூட் கார்னர், தென் ஆஃபீஸர் கார்னர், தென் பப்ளிக் கார்னர். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், சரிங்களா? இன்றைக்கி நான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான் இதை கொடுக்க போகிறேன், என்எஸ்பி போர்ட்டல். அதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோக்குள்ள இதுக்குடைய அப்டேட் என்னென்ன, இது ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப்பும் எப்படி அப்ளை பண்ணலாம், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு போர்ட்டல் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. அதனால் ஃபஸ்ட்டு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுறீங்க. ஏன்னா நிறைய மாணவர்கள், முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களும் இதை அப்ளை பண்ணுறதே இல்லை. மத்திய அரசாங்கம் பார்த்திங்கன்னா கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 12,000 கொடுக்குறாங்க. அது நிறைய பேருக்கு தெரியல, சில கல்லூரியும் பண்ணவும் மாட்டுறாங்க. அதெல்லாம் இந்த வீடியோ ஃபார்வேர்ட் மூலம் பண்ணுறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தென் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி, அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், தென் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், தென் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ், then Department of School Education and Literacy, then Department of Higher Education, then Ministry of Home Affairs, then Ministry of Railway, then Northern Eastern Railway. இது மாதிரி பலதரப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் அவைலபிள் பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி. இது 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா தென் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு, போஸ்ட் மெட்ரிக்னால் அது காலேஜ் படிக்கிறவங்களுக்கு, இல்லை 10th 12க்குமே அது பொருந்தும். அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் ஃபார் டாப் கிளாஸ் எஜுகேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். ஊனமுற்றவர்களுக்கான அந்த ஸ்காலர்ஷிப்பும் இந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி. இது நீங்கள் பின்னால் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த கரிக்குலத்துக்குள்ளே நீங்கள் வரீங்கன்னா அதிலே காட்டும். உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் அவைலபிள். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த உதவித்தொகை வரும். அது வரக்கூடிய வீடியோவில் நான் 1 by 1 நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது என்னென்ன இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இது பார்த்திங்கன்னா அப் டு ஓப்பன் இந்த மாதம் லாஸ்ட் வெள்ளியுமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பனிங் டேட், க்ளோசிங் டேட் இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஸ்டியூஷன் லெவல், ஸ்கூல் லெவலில் இருந்தீங்கன்னா ஸ்கூல் லெவலில் வெரிஃபை பண்ணுவாங்க, இல்லை காலேஜ் லெவலில் வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிஎன்ஓனா டிஸ்ட்ரிக்ட் நோடல் ஆஃபீஸர், எஸ்என்ஓனா ஸ்கூல் லெவல் நோடல் ஆஃபீஸர். இது மாதிரி நிறைய இருக்கும். அவங்க எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக உங்களுக்கு பேமெண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும், சரிங்களா? அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் அஃபேர்ஸ்லேயே அதுலேயும் பார்த்திங்கன்னா ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், போஸ்ட் மெட்ரிக், தென் மெரிட் கம்
மீன்ஸ் ஸ்காலர்ஷிப் ஃபார் ப்ரொஃபஷனல் அண்ட் டெக்னிக்கல் கோர்ஸ் சிஎஸ். ஸோ இதெல்லாம் வரக்கூடிய வீடியோக்களை நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஜஸ்ட் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸில் அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்காலர்ஷிப் அவைலபிள் இருக்குது. தென் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபரில் அதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லாமே ரிலேட்டட் டு எஜுகேஷன் தான். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் அஃபேர்ஸ்லேயும் த நேஷ்னல் ஃபெலோஷிப் அண்ட் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஹையர் எஜுகேஷன் ஆஃப் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ். தென் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷனில் த நேஷ்னல் மெயின்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப். தென் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சென்ட்ரல் ஸ்டேட்டா ஸ்கீம் ஆஃப் ஸ்காலர்ஷிப் ஃபார் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது மூலமாக தான் காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 12,000 ரூபா கிடைக்கும். ஸோ அது வரக்கூடிய வீடியோக்குள்ளே ஒன்று நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் கீழே நிறைய உதவித்தொகை மாணவர்களுக்கு வழங்குறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், தென் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸில், தென் பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் ஆர்பிஎஃப், தென் ஆர்பிஎஸ்எஃப், தென் நார்த்தன் ஈஸ்டர்ன் கவுன்சில். ஸோ இது மாதிரி எல்லா விதமே இதுமாரி பல தரப்பட்ட டிபார்ட்மெண்ட் கீழே மாணவர்களுக்கு மத்திய அரசாங்கமும் ப்ளஸ் மாநில அரசாங்கமும் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறையும் அல்லது பருவத் தேர்வுக்கு ஒரு முறையும் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் வந்து இந்த உதவித்தொகையை அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து அவுட்லைன். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே இந்தந்த ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம தெரிஞ்சிங்கன்னா தான் நம்ம வந்து பிறருக்கு கூட நம்ம சொல்லி அப்ளை பண்ண சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா 3 நோட்டீஸ் போர்டு இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் இன்ஸ்டியூட், ஃபார் நோடல் ஆஃபீஸர். ஸோ நோட்டீஸ் போர்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெகுலராக வந்து இந்த வெப்சைட்டை அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? சில சமயம் வந்து ஆதார் லிங்க் பண்ண சொல்லுவாங்க. சில சமயம் வந்து ஆதார் வந்து நம்ம சின்ன வயசில் எடுத்திருப்போம். ஸோ அந்த ஃபோட்டோவை மாற்ற சொல்லியிருப்பாங்க. ஸோ கைரேகையை ரெனியூவல் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த நோட்டீஸ் போர்டை அவங்க பார்த்துக்கணும். ஸோ அது மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போர்டு ஃபார் இன்ஸ்டியூஷன் லெவலில் அவங்க சம் ஆஃப் த சேஞ்சஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நோடல் ஆஃபீஸர் லெவலில் ஆர் ஹெட் ஆஃப் த நோடல் ஆஃபீஸரில். ஸோ அதுமாரி ஃபார் இன்ஸ்டியூட் அவங்களையும் இது வந்து நம்ம டே டு டே வந்து நம்ம இதை அப்டேட் பண்ணிகிட்ருக்கணும். அதுக்கப்புறம் ஃபார் நோடல் ஆஃபீஸர் அவங்களுக்கு வந்து சில தகவல் வந்து இந்த நோட்டீஸ் போர்டு மூலமாக நம்ம பார்த்து அவங்களும் அப்டேட் ஆகிருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்டோட ஒரு அவுட்லைன். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறதுலான்னு சொல்லிவிட்டு வரக்கூடிய வீடியோக்குள்ளே ஒன்று நான் அப்லோட் பண்ணுறேன் நண்பர்களே. ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இல்லை கேள்விகள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே. ஸோ முக்கியமாக இந்த தகவலை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இல்லை மாணவர்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஸோ இது சம்மந்தமாக நம்ம இனிமேட்டு வந்து வீடியோ வந்து நம்ம தினமும் அப்லோட் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஸோ நானே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன் பசங்களுக்கும். ஸோ நீங்களும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நிறைய பசங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி எடுத்து சொல்லுங்கள் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.